தம்பி சுகுமாரியா சின்ன வயசுல இருந்து இத்த பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சதே இல்லப்பா. அம்மா சத்தியமா சொல்லிக்கிறான், எனக்கு இந்த தொழில் எல்லாம் இஷ்டமே இல்லை. கமலுக்கு நடிகிற அவர் நின்ன அழகு பார்த்த அழகு, அவருடைய போஸ்டர் எங்கன்னா ஓட்டினா யாரும் கண்டுக்காத நேரத்தில் அப்படி தொட்டு பார்த்துப்பேன். முதல் படம் முதல் போஸ்டர் ஓட்டிக்கினாலும் பிச்சு உள்ள போட்டுக்குவேன். ஆசை ஒரு கிக்கு. கிருஷ்ணகான சபால நாடகம் நல்ல கூட்டம், அவங்க முன்னால முதல் சான்ஸு அப்படின்னு ஒன்று நடிகர் திலகம் சிவாஜி ஐயா தலைமைக்கு வந்திருந்தாரு. பாடம் பண்ணதும் மறந்து போச்சு, ரெண்டில் ஒன்று பார்த்துருவோம். நம்ம நடிப்போம். இதெல்லாம் என்னுடைய முதல் நாடகம். கற்பனையில் கூட நான் நடிச்சு பார்த்ததில்ல. அவர் கூடவே 3 படம் நடிப்பேன். சத்யான்னா உலக புகழ் பெற்றதப்பா. இந்த நாட்டை ஆண்டவருடைய அம்மா பேர் புரட்சி தலைவர், அம்மா பேர் தேவதி. ரெட் கார்பரேட்னு சொல்லுவாங்க, நமக்கு அப்படி இல்லை, கோல்டன் கார்பரேட்னு கொடுத்து சிவகுமார் சார் ஒரு படத்தில் இதுக்குள்ள பஞ்சு வச்சு நடிப்பார். நான் இந்த கேரக்டருக்கு என்ன பண்ணேன், இங்கே தொங்கணும். ஏய் நீ பொல்லாத ஆளு, என்ன திருடிக்கிட்டு விழுந்து கொழுந்து தொலைகிற போது பேசும்போது. ரிஃப்ளெக்ட் வாய்ஸ்க்கு வணக்கம், நான் உங்கள் சுகுமாரன். இந்த இன்டர்வியூவில் நம்ம கூட கலைமாமணி விருது வென்ற பசி சத்யா மேம் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். அண்ட் நான் இந்த இன்டர்வியூ இந்த கேள்வி மூலிமா ஸ்டார்ட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை மேம். ஏன்னா நான் அந்த பசி படம் பார்த்தேன். நான் பார்க்கும்போது அந்த செல்லம்மா கேரக்டரில் அந்த சொல்லுவாங்கள்ல மெட்ராஸ்க்குன்னு ஒரு ஸ்லாங் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஸ்லாங்கை அதோட ஒரிஜின் அது அப்படியே இருந்த மாதிரி இருந்துச்சு. அதாவது அப்போ தான் எனக்கு தெரியும் காகிதம் பொறுக்கிறதுக்கெலாம் யூனியன் இருக்குது. அந்த ஒரு யூனியன் மூலியமா ஒரு 8 நாள் கொடுத்தா தான் அங்கே போய் சேர முடியும் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருந்துச்சு. அந்த கேரக்டரில் இருக்க அந்த டைலாக் மாதிரி ஏதாவது சொல்லி காட்ட முடியுமா மேம் ஏதாச்சும்? தம்பி சுகுமாரியா, என்ன நீ பாட்டு பேப்பரெல்லாம் அங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்படின்னு எடுத்துக்கினுக்கிற, அப்படியெல்லாம் எடுக்கக்கூடாது தெரியுமா? இல்லைம்மா, நான் தான் அந்த இதெல்லாம் யூனியன் மெம்பர் ஆகிறேன். நிறுத்து இத்தப்பார், எல்லாத்துக்கும் ஒரு யூனியன் இருக்கிற மாதிரி நம்ம பேப்பர் எடுத்துக்கிறதுக்கு கூட அத்த கோணிப்பையில் போட்டுக்கிறதுக்கு கூட ஒரு யூனியன் இருக்குதுமா, புரியுதா சுமாரே? யூனியன் இருக்குது. ஆனால் நீங்கள் ரோட்டில் இருக்கிற பேப்பர் எடுக்கிறாம செவத்தில் ஒட்டிக்கிற போஸ்டர்லாம் கீசா யோ என்ன நீ அந்த படம் மூஞ்சி போச்சு, மூஞ்சி போனதை கழுதை திங்க போகுது. அந்த கழுதை திங்கிறத விட நாம பிச்சு போட்டுக்கணும்னா அது வெயிட்டுக்கு வருது இல்ல? அது வெயிட்டுக்கு வருது. இப்போ நேற்று ஓட்டினது இன்னைக்கு கீச்சா? நேற்று ஓட்டினது எப்படியா இன்னைக்கு குளிப்பாங்க? அது இல்லை, அதெல்லாம் ஒரு சும்மா டெக்னிக்கு. என்னன்னா அவன் ஓட்டிட்டு போயிடுவான், அது எவனும் பார்த்துக்கின்னு இருக்க மாட்டான். அது பாட்டுக்கு அவன் பாட்டுக்கு போய்கின்னு இருப்பானுங்க பொதுமக்களை. அது என் வேணாம், அது நமக்கு வெயிட் ஆகுமே அப்படின்னு அத்தை பீச்சிக்கினே அத்தை போட்டுக்கிறது தான். அதெல்லாம் ஒரு இதுதாங்கண்ணே. நான் சின்ன வயசுல இருந்து இத்த பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சதே இல்லைப்பா. அம்மா சத்தியமா சொல்லிக்கிறான், எனக்கு இந்த தொழில் எல்லாம் இஷ்டமே இல்லை. நல்லா பெருஸ்காக இருக்கணும், நீ சொன்னீங்க அப்படி இருக்கணும் அப்படின்னு தான் நினச்சிக்கின்னு இருந்தேன். என்ன பண்ணுறது, வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த வேலை நமக்கு தொழில், 4 காசு கட்சிங்கன்னா நல்லபடியாக சாப்பிட்டுக்கினே அப்படி பகுமானமாக தெரியலாமே அப்படின்னு சொல்லிக்கினே அப்பா அத்தா அப்படியே வயிற்று விட்டுக்குனாங்க. இதை பிச்சுக்கு நிற்கிறேன் அந்த யூனியனுக்குது, அதில் மெம்பர் ஆகிக்க ஏட்டனா அப்படின்னு ஆக்கி விட்டானுங்க. ஆக நட்டின்னுக்கிறோம். ஆஹா, நல்லபடியாக போயிடுதா செல்லம்மா? அது இன்னத்த கேட்குறப்போ ஒரு இடத்துல எடுத்துக்கினே இருப்பான், அங்கேருந்து ஒரு ஆள் பார்த்துக்கினே இருப்பான். இதில் ஒரு இம்பார்ட்டண்ட் மேட்ரு சொல்லணும்யா. ஒரு தப்பா நான் ரொம்ப கலங்கி போட்டேன். கமலுக்கு நடிகிற படம் பெரிய ஆள். ஆமாம். ஐயோ யோ 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 அவர் நின்ன அழகு பார்த்த அழகு, பேசின அழகு, உலக நாயகன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கின்னு இருப்பாங்களா. ஒரு தப்பா அவரை பார்க்கணும், நேரில் கண்டுக்கணும்னு நானும் ஆசைப்பட்டேன்யா. நடுவில் அதுக்கோசம் நான் என்ன பண்ணுவேன்னா, சத்தியமாக சொல்கிறேன், அவருடைய போஸ்டர் எங்கன்னா ஓட்டினா யாரும் கண்டுக்காத நேரத்தில் அப்படி தொட்டு பார்த்துப்பேன். முதல் படம் முதல் போஸ்டர் ஓட்டிக்கினாலும் பிச்சு உள்ள போட்டுக்குவேன். அந்த அளவுக்கு அவர் மேல காதல், பாசம், ஆசை, ஒரு கிக்கு. ஏன்னு கேளு, மத்தவங்க மேல இல்லாதது ஏன் கமல் மேல? ஏன் கேளு, ஏன் அத சொல்லிக்கிறேன் பாரு. அதே ஒரு 14 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ உங்களுக்கு அவருக்கா? ஐயா அவருக்கு
நான் அதை விட சின்ன பிள்ளை. ஆமா தெரியுது, பார்த்தேன். தெரிஞ்சுக்கோ. ஆமா. பார்த்தா தெரியுதுன்னு சந்தடி சகல சிந்து பாட்டு. ஓ, நான் பார்த்தா அப்படியா தெரியுறேன்? நிஜமா சொல்லுங்க. அதாவது அப்படியா தெரியுறேன்? மனசு மனசு மனசோட வயசு. அவர் என்ன பண்ணுவாரு, அந்த கிறிஸ்டின் ஆர்ட்ஸ்னு ஒன்று இருக்குது தேனாம்பேட்டில். சார் வீட்டுக்கு எதிராண்ட அதில் வந்து ப்ரோக்ராம்லாம் பண்ணிக்குவாங்க. அப்போ அந்த ப்ரோக்ராமில் ஆடுவார். நேராக பார்த்துக்கினேன், கண்டுக்கினேன். எனக்கு இவ்வளோ சாப்பிடல தெரியுமா அந்த இதில் குஷியில். அதனால இந்த கமலே அப்படின்னு சொன்னாலே நீ சொன்னிய என்னவோ ஒரு வைபு இல்ல, பிரிஸ்க் இல்ல, ஒரு எனர்ஜி. இன்னும் அந்த எப்படி சொல்றது, மெமரிஸ் செரிஷ் பண்ணி உங்க மைண்டுக்குள்ள அது ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கான காரணம் என்ன மேம்? இந்த நடிப்புங்கிறது ஏன் வந்துச்சுன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா நடிக்கிறதுக்கெல்லாம் நான்லாம் ஆசைப்பட்ட ஆளே கிடையாது. ஏன்? சினிமா நடிகன்னா அப்படி பார்க்கும்போதே அழகா இருக்கணும், நல்லா ஹைட்டா இருக்கணும், அப்படி நடந்து வந்தாலே தேவதை மாதிரி இருக்கணும், நல்ல கலரா இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாரையும் சொல்லுவாங்க. ஆமா ஆமா அப்படின்னு அப்ப நம்ம கேட்டது. அப்ப பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நடிகைகள்லாம் வந்திருப்பாங்க. அரு பாரு, அவர் கண்ணு அழகா இருக்கு, அந்த அம்மா பாருங்களேன் அவ்வளோ அழகா இருக்கு, இந்த பொண்ணு பாரு இப்படி இருக்குன்னு வீட்டில எல்லாம் பேசிக்காங்க. அப்போ அதனால அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆக வச்சான் சினிமா. அதாவது குடும்பத்தில் வந்து கண்ணு மூக்கெல்லாம் நல்லா இருக்கே. யாரு? சத்யா. இந்த சத்யா நல்லா இருக்கே. பள்ளிக்கூடத்து ஃபங்க்ஷன்லாம் நிறைய கலந்துக்குது, ஏன் அதை சினிமா ட்ராமால எல்லாம் நடிக்க வைக்கக்கூடாது அப்படின்னு யாரோ வந்து எங்கள் அப்பா கிட்ட ரெக்கமெண்ட் பண்ண சொல்ல, சரிதான் பாடம் பண்ணணும். நாடகம்னா அந்த மொத்த கதையும் அந்த டைலாக்கும் நம்ம பாடம் பண்ணணும். இப்போ நீங்கள்லாம் நம்மெல்லாம் இந்த காலங்கள் எப்படின்னு தெரியாத. ஏன்னு கேளுங்களேன், இப்போ நம்ம வந்து மொபைல்லையே இருக்கிறோம். ஆனால் அப்பா அப்படி இல்லை. எப்படி? அம்மா சொல்கிறது கேட்கணும், அப்பா சொல்கிறதுங்க. நீங்கள் அம்மா சொல்கிறது கேட்பீங்க. எப்படி கேட்பீங்க? காதில் வாங்கிக்குவீங்க. ஆனால் ஓகேம்மா பாய் நான் பார்த்துக்கிறேன்ட்டு போயிடுவீங்க. இது இப்போ காலம். அப்போ காலங்களில் அப்படி இல்லை. அம்மா அப்பா சொல்கிறது கேட்கணும் அப்படி சொல்லி, அப்பாவுக்கு யாரோ தெரிஞ்சவங்க சொல்லி ஒரு நாடகம் நடிக்கலாமே அப்படின்னு சொல்லி கலை ஆர்வத்தில் ஒரு நாடகங்க. அந்த நாடகம் முதல்ல நான் மேடையில் ஏறி நடிச்சது. அப்போ என்ன வயசு இருக்கும்? வயசெல்லாம் கேட்கக்கூடாது. கேட்கக்கூடாதா? சரி, ஓகே, சாரி மேம், மன்னிச்சிருங்க. மன்னிட்டோம். அதாவது கிருஷ்ணகான சபால நாடகம், நல்ல கூட்டம். என்ன கேட்டால் அந்த நாடகத்துக்கு யார் வர்றாங்க தலைமைக்கு, யார் வர்றாங்க தலைமைக்குன்னு மண்டையில் போட்டு ஏற்றிட்டாங்க. அவர் வர்றாரு, அவர் முன்னால் நீ நடிக்கிற, இவங்க வர்றாங்க அவங்க முன்னால் நீ நடிக்கிறீங்க, அவங்க முன்னால் முதல் சான்ஸு அப்படின்னு ஒன்று. இப்போ நம்ம பாடம் பண்ணதும் மறந்து போச்சு. என்னன்னா அவர் வர்றாரு நடிக்கிறாரு, அவர் அது மட்டுமே ஏறி போச்சு. மேடையில் எப்படி டைலாகெல்லாம் கரெக்டாக சொல்லணும், அந்த மனசுக்குள்ள தன்னம்பிக்கை ரெண்டில் ஒன்று பார்த்துரும், நம்ம நடிப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பெரியவங்கெல்லாம் தட்டி கொடுத்து முதல் ஸ்டேஜ் நடிங்க. ஸோ மனிதருள் மாணிக்கம்னு அந்த நாடகம் பேர். அந்த நாடகத்தில் ஒரு நல்ல ஒரு நகைச்சுவை பாத்திரம். முதல் அந்த நாடகத்தில் அந்த வரலன்னு சொல்லி நகைச்சுவை பாத்திரம்னா ஒரு சீன் ஹீரோயின் இருந்தால் அடுத்த சீன் இந்த காமெடி ட்ராக் இருக்கும். அப்படி இப்போ எனக்கு யார் வந்தாங்க யார் போனாங்கன்ற கவலையே கிடையாது. வந்துட்டாங்க அவர் வந்துட்டாங்க அதெல்லாம் இல்லை. எனக்கு இந்த நாடகம் நான் சொல்லிக் கொடுத்த பாடத்தை ஒழுங்காக செய்யணும் அப்படின்னு நடிச்சிருக்கேன். நடித்து முடிச்சதுக்கப்புறம் அந்த நாடகம் தலை கிளாப்ஸு. இதில் என்னென்னா வர்றாரு அவர் வர்றாருன்னு அந்த பயத்தில் அப்படி கண்ணில் அப்படி பார்க்கும்போது அங்கே ஒரு கண்ணு அப்படி உருட்டிகிட்டு இருக்கும். யார் அதில் ஒரு பயம் இருக்கும். பார்த்தா செவாலி மறைந்த நடிகர் திலகம் சிவாஜி ஐயா வந்து தலைமைக்கு வந்திருந்தார். ஸோ அந்த நாடகத்தில் ஒரு அருமையான பாராட்டுதல்கள் எனக்கு கிடைச்சிது. அந்த ஊக்குவிப்பது நம்மளை நிறைய நடி அப்படின்னு தட்டி கொடுத்தது. இதெல்லாம் என்னுடைய முதல் நாடகம். கற்பனையில் கூட நான் நடிச்சு பார்த்ததில்ல. அவர் கூடவே 3 படம் நடிப்பேன். சந்திரா அப்படின்ற ஒரு இயற்பெயர் இருக்கு, அந்த பேருக்கு ஒரு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டேன். இப்போ நீங்க சொன்னீங்களா அப்பாவுக்கு வந்து கலைத்துறை மேலே ஆர்வம், அதனால உங்களை நடிக்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. என் அம்மா வந்து ப்ராப்பர் கர்நாடிக் சிங்கராகவும் கேள்விப்பட்டோம். அண்ட் அதாவது எப்படி சொல்றதுன்னா, உங்கள் ஃபேமிலியில இருக்கவங்க பாதி பேர் வந்து இந்த கலைத்துறையில் வந்து அவங்க லைஃபை அர்ப்பணிச்சிருக்காங்க. நீங்களும் இப்போ வரைக்குமே வந்து நடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. சந்திராங்கிறது ஒரு பெரிய அருமையான பேர் அப்படின்னு சொல்லி வீட்டில் வச்சது. என்ன அப்படின்னா
திரைப்படம் நடிப்பு இதுக்கு அப்பாற்பட்டு நம்ம வீட்டில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா கலையை மதிக்கிறதுனால அப்பாவுக்கு வந்து நிறைய அதாவது கர்நாடிக்கல் சங்கீதக்காரங்க அவங்க இவங்கெல்லாம் வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்து அவங்க நம்ம குடும்பத்தில் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசுவாங்க வைப்பாங்க, அவங்களுக்கு ஒரு மரியாதை செய்வாங்க. அப்படி வந்ததில் சந்தானம் சந்துருன்னு 2 பேர். அப்போ ஒரு பெரிய பெரிய புகழப்பெற்ற ஒரு விகட கவி அப்படின்னு சொல்லுவாங்க. விகட கவின்னா என்னன்னு தெரியுமா? விகடன்னு நினைச்சுக்காதீங்க, இல்ல மேம், விகட கவி. ஒரு பெரிய உச்சம். விகடம் அப்படிங்கிறது நகைச்சுவை, அதுல கவிஞர்கள் அவங்க 2 பேரும் சேர்ந்தா நகைச்சுவை கலைஞர். பெரிய பெரிய விஷயம். அவங்க நிறைய விருதுகள்லாம் வாங்குவாங்க. அவங்க ஒரு தரம் வந்திருந்தாங்க. நம்ம ஒரு ஓரத்தில் அதாவது இப்போ வீட்டில் எப்படின்னா பழக்க வழக்கங்கள், ஒரு பெரியவங்க வந்தவுடனே உட்காரக்கூடாது, நிற்கணும். அதுதான் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தது. அப்புறம் உட்காருன்னு சொன்னதுக்கப்புறம் அங்கே பார்த்து இங்கே பார்த்து உட்காரலாமா வேண்டாமா, அப்புறம் நம்ம உட்காந்ததுக்கு அப்புறமேலு பண்ணுற எதுவுமே இப்படி பேசும்போது எங்கள் அப்பா உடனே சந்தோஷம், ஆர்வம், நல்லா நடிக்கும் அப்படி இப்படி சொன்னோன்னா என்ன பேர் அப்படின்னு கேட்டாங்க. சொல்லலாமா அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள அப்பா சொன்னாங்க, இந்த மாதிரி பேர் சொல்லட்டுமே பாப்பா, அவன் சொல்லட்டுமே, சந்திரா. சந்திரா நல்ல பேர், ஒன்று பண்ணலாமே, சந்திரா சந்துரு சந்தானம், சந்தானம் சந்துரு சந்திரா, அப்படி வச்சு ஒரு விகட கவி. ஓகே. அதாவது நகைச்சுவை நடித்ததுங்கிறதுக்கு அப்பாற்பட்டு இப்படி பண்ணலாமே அப்படின்னு, இதை ஏன் போல்டாக பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க வச்ச பேர் சந்திராவை தூக்கிட்டு சத்யா சந்துரு சந்தானம் அப்படி மாதிரி இருந்துச்சு, மாற்றினாங்க. சத்யாங்கிற பேர் ஆக இன்ன வரை நிலைச்சிருக்கு. சத்யான்னா உலக புகழ் பெற்றதப்பா. இந்த நாட்டை ஆண்டவருடைய அம்மா பேர் சத்தியவதி, புரட்சி தலைவர் அம்மா பேர் சத்தியவதி. அவங்க வச்சிருக்க ஸ்டுடியோ பேர் என்ன? சத்யா ஸ்டுடியோ. இப்போ எனக்கு என்னன்னா சத்யா 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 சத்யான்னு ஒன்று இப்படியெல்லாம் மைண்டில் ஏறி போச்சு. ஆக இந்த பேருக்கு ஒரு மரியாதைகள் கிடைச்சிருக்குன்னு சொல்றேன். இவ்வளவு இதெல்லாம் பேக்ரவுண்ட் சொல்றேன். இந்த பேருக்கும் இவ்வளோ மரியாதை கிடைச்சிருக்கு. ஆக இந்த பேர் நிலைத்திருக்கு. பசி சத்யா, கலைமாமணி பசி சத்யா, டாக்டர் பசி சத்யா, கலைச்செல்வம் பசி சத்யா அப்படின்னு நிறைய சமீபத்தில் கூட ரெட் கார்பரேட்னு சொல்லுவாங்க. நமக்கு அப்படி இல்லை, கோல்டன் கார்பரேட்னு கொடுத்து கலைநாயகின்னு ஒரு விருதும் கிடைக்கப்பெற்று. இந்த 2K கிட்ஸுக்குலாம் இருக்காங்களா மேம், 2K கிட்ஸுக்குலாம் ஒரு அல்டிமேட் இந்த மாதிரி ஒரு வைப் பாட்டியா நினைச்சா எப்படி இருக்கும்? நீங்க நானா? நான் பாட்டியா? அதுதான் மேம், பாட்டியா தான் கேட்குறேன் நான். பாட்டியா நடிச்சா நல்லா தான் இருக்கும், ஆனா பாட்டியா நடிக்கல, உங்களை பார்த்தா பாட்டியா இல்லைங்கிறாங்க. அது வேற சொல்றாங்க. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அண்ணாமலைன்னு ஒரு சீரியல், ஆமா, ராதிகா மேம், ஆமா, அதுல வேற ஒரு அம்மா நடிக்க வேண்டியதா இருக்கும். ரத்னசாமின்னு ஒரு இயக்குனர், அவர் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க சஜஷன் பண்ணியிருக்கிறாங்க, சத்யாம்மா நல்லா இருக்கும். மேடம் கேட்டிருக்காங்க, சத்யாம்மா வந்து ரொம்ப எங்கே, அவங்க எப்படி நல்லா இருக்கும் பாட்டியா? ஃபோட்டோ ஷூட் போனோன்னே விக்கு வச்சாங்க. விக்கு வச்சதுக்கப்புறமேலு என்ன மேடம், என்ன விக்கு வச்சாலும் நீங்கள் மாற மாட்டேங்கிறீங்களே அப்படின்னாங்க. ஒரு டிஃப்ரெண்ட் பண்ணுவோம், என்னென்னா தங்கத்தால் ஒரு பல்லு, ஒரு பல்லு மட்டும் கோல்டு. ஓகே. அந்த பல்லு எங்கே செய்யணும் அப்படியே ஆர்டர் கொடுக்கணும். சிவாஜி சாருக்கு பண்ண தங்க பல்லெல்லாம் பண்ணி கொடுக்குறவரா அங்கே கூட்டிகிட்டு போய் அதுக்கு மெஷர்மெண்ட் கொடுத்து தங்கப்பல். ஓகே. அந்த சீரியல் கோல்டன் பல் நீங்கள் பாருங்கள். சிவகுமார் சார் வந்து ஒரு படத்தில் இதுக்குள்ளே பஞ்சு வச்சு நடிப்பார், வயசானவராக நடிக்கிறதுக்கு. அதை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நான் இந்த கேரக்டருக்கு என்ன பண்ணேன், இங்கே தொங்கணும். ஓகே. எனக்கு இங்கே இது இல்லை, இந்த டபுள் சின்னோ இந்த மாதிரி இல்லை இல்லை, அது இயற்கையாகவே இல்லை. அதனால் நான் கொஞ்சம் சைடாக போய் இங்கே சிவகுமார் சார் தான் எனக்கு, இந்த ராதிகா மேம் வந்து பாட்டி, அவங்களுக்கு சின்ன பிள்ளைக்கு, அவங்களுக்கு அம்மா, எனக்கு மகனா என்னன்னு தெரியல, அது பார்க்கணும்னு நினைச்சேன். அவர் நீ என்ன பண்ண கிழவி அப்படின்னு கேட்டார். நீங்கள் பண்ணது தான் நான் பண்ணேன். என்ன செஞ்சேன் நீங்கள்? எங்கே இந்த மாதிரி பஞ்சு வச்சோம். ஏய் நீ பொல்லாத ஆள், என்ன திருடிக்கிட்டு நீங்கள் தானே இப்படி பண்ணியிருக்கீங்க அந்த படத்தில் அப்படின்னு விழுந்தது கொழுந்து தொலைகிற போது பேசும்போது
என்னண்ணா நீங்கள் பேசுனீங்க நான் பேச மாட்டேனா அப்படின்னுலாம் சேர்த்து அந்த மாதிரி வச்சுட்டு ரொம்ப நேரம் எங்கள் கூட வந்து டைம் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கணும், பார்த்து லைக் பண்ணுறீங்க, கமெண்ட் கொடுக்குறீங்க, ஷேர் பண்ணுறீங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.